ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எக் க்யூப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக் சுக்கான்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 3 எக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பையும் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதில் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு இதில் டிஃபன் பாக்ஸு இல்லைன்னா ஏதாவது ஒரு வெசலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது ஒரு குக்கருக்குள்ளாரையே ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டு போட்டு குக்கருக்குள்ளார வைக்க தண்ணி அப்போ தான் உள்ளே போகாமல் இருக்கும். இந்த ஸ்டாண்டு போட்டு அது மேலே வச்சு மூடிடுங்க. வெயிட் போட தேவையில்லை. ஒரு 15 மினிட்ஸ் ஆவிலேயே வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து வெளியில் வைங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக போடாதீங்க, சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடும்போது நல்லா இது பண்ணி கீழேயும் நல்லா ஒட்டாமல் எடுக்கிறதுக்கும் வரும். நல்லா இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி இதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி அதை அந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஜீரகத்தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்லேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நிறைய ஆகிடும். சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சிக்கன் மசாலா தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வைங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 மினிட்ஸு சிம்லேயே வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியோட நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இது மேலே கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான எக் க்யூப் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.